பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் இழந்து போயிட்டேன், நான் என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நான் முன்னேறி வரணும்னு சொல்லி நிறைய முயற்சி செஞ்சேன். ஆனாலும் நான் மறுபடியும் பழைய நிலைமையில தான் நான் இருக்கிறேன். என்னால் நிம்மதியாக வாழ முடியல. என்கிட்ட இருந்தது எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. என்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லையேன்னு நினச்சி நீங்கள் இன்னைக்கு ஒரு வேதனையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம். ஜாக்கரியா சாப்டர் 9 verse 12. இரட்டிப்பான நன்மையை தருவேன், ஐ வில் ரெஸ்டோர் டபுள் டு யூ. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன். உன்னிடத்துல இருந்து எல்லாமே போயிருச்சு, நீ இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு நினைத்து கொண்டு இருக்கிற, ஆனா நான் உன்னுடைய வாழ்க்கையில நீ இழந்தவைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன், நான் உன்னுடைய வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். நீங்க இன்னைக்கு நிறைய காரியங்களை குறித்து வேதனையோட சோர்ந்து போய் தானே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன், நான் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு எல்லாவற்றிலும் நன்மையை செய்வேன். நீ அநேக காரியங்கள்ல நீ காத்திருக்கிற, அநேக காரியங்கள்ல நீ ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நான் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன், நீ சுதந்திரித்து கொள்வாய் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால எதுவுமே என்கிட்ட இல்லை, எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நம்மளோட கூட இயேசு இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் நம்மளோட கூட இருக்கிறார். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருகிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார். அதனால எதை குறிச்சும் நீங்க கவலைப்பட வேண்டாம். அவர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார், இரட்டிப்பான நன்மையை உங்க வாழ்க்கையில தருவார். நீங்க சந்தோஷமாக இருப்பீங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எசப்பா, பிள்ளைங்க இந்த நாள் ஆண்டவரை சோர்ந்து போய் வேதனையோட இருந்தாங்க. ஆண்டவர், நீங்க உங்களுடைய வார்த்தையின் மூலமாக பேசி பிள்ளைங்களை பலப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரை ஆசீர்வாதத்தை கொடுங்க, தேவைகளை சந்திங்க. ஆண்டவர் எல்லா பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க. உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்கப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மையை தருவார். நீங்க காத்திருந்தது ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a blessed day.